அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய அன்பு சகோதரர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் இங்கே கடலூரிலே பெருவழி பாதுகாப்பதற்கு என்று ஒரு கவன ஈர்ப்பு ஒரு தீர்மானம் போட்டு அதற்காக வேண்டி போராட்டமாக அறிவித்து அரசாங்கத்திட்ட ஆதரவும் வாங்கி அது கடைசி நேரத்தில் செய்யக்கூடாது என்கின்றதையும் இங்கே சொல்லி இப்படி ஒரு சன்மார்க்கத்தை சார்ந்தவங்கள் அகில உலக சகோதரத்தை போற்றக்கூடியவங்க, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. எங்களால் யாருக்கு எந்த ஒரு எறும்புக்கு கூட துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவங்க தான் சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவங்க. எங்களுக்கே ஒரு அவமரியாதை செய்யக்கூடியது மாதிரி ஒரு செயலாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருந்த பேனர்கள் எல்லாம் எடுத்து சென்றீர்கள். இரவு எங்களோட சகோதரர்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் ஒரு ஆன்மீகவாதிக்கு, ஒரு துறவியாக இருக்கக்கூடிய சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு, உயிர்நேயம் உடையவர்களுக்கு, ஆன்மீக உடையவர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வதே இது வள்ளல் பெருமானுக்கும் அவருடைய சன்மார்க்க சங்கத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயலாக தான் நாங்கள் கருதுகிறோம். சன்மார்க்கத்தையே அது முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவழி எதற்கு என்று சொன்னால், வருங்காலத்தில் சமரச சுத்த சன்மார்க்கத்தை உலகம் முழுக்க கொண்டு போவதற்கான இடம். சதா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் நடனம் உயிர்களிடத்தில் புரிஞ்சு கொண்டு இருக்கிறான்னு பெருமானார் சொல்றாரு. அந்த அருள் நடனம் புரியக்கூடிய இடத்துக்கு இடம் வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாக்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த வருஷம் 5 லட்சம் வந்தானா அடுத்த வருஷம் 10 லட்சம் பேர் வராங்க. அந்த 10 லட்சம் பேரும் யாருன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவங்களுக்கு உள்ளால இருக்கிறது யாரு? அந்த இறைவன் தான் அருள் நடனம் புரிஞ்சு கொண்டிருக்காரு. ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உயிர் கடவுளாக பார்க்குறோம். இப்படி அவ்வளவு பேரும் வரக்கூடிய ஒரு பொது இடத்தை பெருவழி என்று சாமி சொல்லிவிட்டாங்க. அந்த பெருவழியை குறுக்கலாக நெருக்கலாக ஆக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் வழி கிடையாது. முன்னாள் நம்முடைய கருணாநிதி ஐயா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், அவங்கள்ட்ட காலத்தில் கூட கேட்டாங்க, பெருவழியில் கட்டடங்கள் கட்டி பெருசாக இது பண்ணலாமே. அன்னைக்கு இருந்த அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ் குடிமகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயா பெருவழியில் கை வைக்கக்கூடாது, எந்த காரணத்தில் கொண்டாலும் அதில் பண்ணக்கூட வள்ளல் பெருமானுடைய அந்த தத்துவியலுக்கு நம்ம இடைஞ்சலாக ஆகக்கூடாது என்று சொல்லி அவர் அன்னைக்கு அதை முடிச்சு வச்சார். இன்றைக்கு அந்த கருணாநிதி ஐயா இருந்திருந்தாங்கன்னா இந்த இதெல்லாம் நடக்காது. அவரே இந்த பெருவழியில் கை வைக்கக்கூடாது என்கிறது அன்னைக்கு அமைச்சராக இருந்த கூட வேண்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதேபடி இன்னைக்கு பழையபடி அந்த பெருவழியில் கை வச்சு அதை நம்ம இது வள்ளல் பெருமானுக்கு நாம் இதெல்லாம் நம்ம செய்கிறது. வள்ளல் பெருமானுடைய கருத்தியலாகிய உயிர் கொல்லாமையும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையும் பள்ளிக்கூட பாடத்திட்டங்களில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் நீங்கள் வள்ளல் பெருமானுக்கு சர்வதேசத்தில் கொண்டு போகக்கூடிய விஷயம். அவர் உருவாக்கின சங்கத்தை நிறுவி அந்த சங்கத்தின் வாயிலாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். சங்கம் என்று சொல்லும் போதே கூட்டங்கள் நடக்கப்பட வேண்டும், அதில் முடிவுகள் எடுக்கப்படும், அப்புறம் செயல்பாடுக்கு வரும். இதுவே இல்லையே. சங்கம் என்று சொல்லும்போது அங்கே ஜாதி மத பேதங்கள் கிடையாது. சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. ஏன்னா சங்கம்னு இருந்தால் தான் பேதமே இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூட முடியும் என்கிறத தான் உருவாக்கியிருக்காரு. அந்த சங்கமே இல்லை. சங்கத்தையும் முதல்ல பேர் மாற்றம் செய்யணும். அரசாங்கமே நடத்துங்க சங்கத்தை. ஆனால் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்கிற பேரில் நடத்துங்க. அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, வள்ளல் பெருமான மதிச்சோம் என்கின்ற ஒரு அடையாளம். இது இல்லாமல் நாம் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மாற்றணும், உங்களுடைய செவிக்கு கேட்கணும் என்கின்றதான். நீங்களும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதரர் தான். ஏன்னா வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க தான். நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேலும் இங்கே நல்ல காரியங்களை செய்யணும். இந்த இடத்த மாற்றிட்டு வேறு இடங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டும். அகில உலகத்தாரும் வர வேண்டும். அகில உலகத்துக்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட மார்க்கம்தான். அகில உலக சகோதரத்துவத்தை உருவாக்குறதுக்காண்டி உருவாக்க வேண்டிய மார்க்கம்தான். எல்லோரையும் சகோதரர்களாக, எல்லா உயிர்களையும் சகோதரர்களாக சொல்லக்கூடியது.
எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்களும் சன்மார்க்கத்தில் வளர்ச்சி பெறுவீங்க. உங்கள் ஆட்சி வளர்ச்சி பெறும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். உலகத்திற்கு நன்மை உண்டாகக்கூடிய இடம் வடலூர். வள்ளல் பெருமான் உருவாக்கின இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமும் ஞான சபையும். இதில் தயவு செய்து எந்த விதமான நீங்கள் கட்டடங்கள் கட்டுவதோ எது செய்வதும் இது வள்ளல் பெருமானுடைய கொள்கைக்கோ அவருடைய கருத்தியலுக்கோ அதுக்கு ஏற்றதல்ல. இதை மாற்றி நன்மை செய்ய வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரண அருட்பெருஞ்சோதி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.